வெல்கம் டு எஸ்கே பேர்ட்ஸ் சேனல். என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பேர்ட்ஸ் வந்து எந்த ஏஜில் வந்து ப்ரீட் பண்ணலாம், அந்த ஏஜஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம என்ன ஏஜில் ப்ரீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டு பேர்ட்ஸ் வந்து ப்ரீட் பண்ணலாம். இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 to 10 months பேர்டு வந்து அடல்ட்டு பேர்டுன்னுவோம். இந்தமாரி அடல்ட்டு பேர்டை ப்ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சிக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதேமாரி பேர்டோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சிக்ஸிலோ செமி அடல்ட்லேயோ ப்ரீட் பண்ணிங்கன்னா ப்ரீட் ஆகும். ஆனால் முட்டை வச்சதுன்னா அதில் ஃபர்டிலிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். அதேமாரி நம்மளோட பேர்ட்ஸோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும். அதனால் நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ப்ரீட் பண்ணது எப்பவுமே அடல்ட்டில் ப்ரீட் பண்ணது தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து ஏஜஸ் பார்த்துக்கலாம். சிக்கன் வந்து எப்படி கண்டுபிடிதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபியர் வந்து ரொம்ப ரோஸாக அது ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகவே ஃபியர் வந்து கொஞ்சம் ரோஸாக இருக்கும். சிலதுக்கு வந்து ரெட்டிஷாக இருக்கும். அதை வச்சு நம்ம சிக்கன் கண்டுபிடிச்சிடலாம். சிக்கனில் வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இங்கே ஏதாவது ஷாப்பில் போய் வாங்க போகிறீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரீடரை கூட்டின்னு போய்ட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு பேர்டாக சூஸ் பண்ணி தருவாங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அடல்ட் பேர்டு தான் ப்ரீட் பண்ணணும். அதனால தான் சிக்கன் வந்து வாங்கினா ஒரு 8 month அது ப்ரீட் ஆகாது. சில பேர்ட்ஸ்லாம் வந்து செமி அடல்ட்லேயே ப்ரீட் ஆகிடும். செமி அடல்ட்லேயே ப்ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது விளையாடுற பருவம். அதுக்கு வந்து முட்டை வச்சதுன்னா எப்படி ஆச் பண்ணணும் அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதனால செமி அடல்ட்லேயும் ப்ரீட் பண்ணக்கூடாது. செமி அடல்ட்டில் எப்படி அப்போது அது ப்ரீட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மேலே வந்து அடல்ட்டாகவும் ஃபீமேல் வந்து செமி அடல்ட்டாகவும் போட்டுருவீங்க. அப்படின்னா ஃபீமேலை வந்து சிக்காகவும் போட்டுருவீங்க. இந்தமாரி போட சொல்ல மேல் வந்து அதுக்கு டான்ஸ்லாம் ஆடி அதை இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரீட் ஆகிடும். ஆனால் முட்டையை வைக்கும். அதில் அந்த ஃபர்டிலிட்டி இருக்காது. முட்டையை உடச்சிரும். முட்டையை தள்ளி விட்டுரும். குறிஞ்சி பொறிச்சாலும் சாப்பாடு விட மாட்டேங்குது. உங்களுக்கு இந்தமாரி பிரச்சனை இருக்கும். அதனால் வந்து அடல்ட்டு பேர்டு தான் ப்ரீட் பண்ணணும். இப்போ வந்து செமி அடல்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 8 month வந்து பார்த்திங்கன்னா செமி அடல்ட்டு. இந்த இதில் வந்து நம்ம ரொம்ப கேரிங்காக நல்லா ஃபுட்டுலாம் கொடுத்து வளர்த்தோன்னா செமி அடல்ட்லேருந்து அது அடல்ட்டுக்கு போக சொல்லும். தானாகவே ப்ரீடாகி முட்டை வைக்கும். சிக்ஸையும் காப்பாற்றும் 90% பேர் வந்து. ஏன்னா ஒரு சில பேர் வந்து மிஸ்டேக்கான பேராகவும் இருக்கலாம். அதனால் வந்து அது முட்டை வைக்காமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து வாங்க சொல்லும் கொஞ்சம் சிக்கிலேருந்து வாங்குங்க. கடையில் வந்து அடல்ட்டு பேர்ட்ஸாக வாங்க சொல்லும் அது மிஸ்டேக்கான பேரை வந்து சில பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்மளும் நிறைய வீடியோவில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நானும் நிறைய கடையில். அதனால தான் எப்போ வாங்கினாலும் சிக்கில் வந்து வாங்கினேன். நீ சிக்கில் வந்து ப்ரீட் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதுவும் தெரியாது. அதேமாதிரி அது லைஃப் ஸ்பேனும் ஸ்பாயில் ஆகும். அது ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும். உங்களுக்கும் சிக்கு ரிசல்ட் இருக்காது. உங்களுக்கும் அது கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதனால் நீங்கள் எப்போ ப்ரீட் பண்ணிருந்தாலும் அடல்ட்டில் ப்ரீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் லைக் பட்டனை அழுத்திக்கோங்க.